அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் ஃபீவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் யாசிகா. இந்த சேனல் மூலம் ஸ்போக்கன் இங்கிலீஷை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். டே 17. இன்று நாம கேன் பற்றி பார்க்க போறோம். கேன் 3 விதமாக யூஸ் பண்ணப்படும். அபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி. அபிலிட்டி திறன். நமக்கு ஏதாவது செய்ய தெரிஞ்சிருந்தா அதை சொல்ல கேன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்விம், நான் நீந்த முடியும். பெர்மிஷன் அனுமதி, இன்ஃபார்மல், நாம் யாருக்காவது அனுமதி கொடுக்கும்போது, இன்ஃபார்மலாக பேசும்போது கேன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், யூ கேன் கோ நவ், நீ இப்போ செல்லலாம். பாசிபிலிட்டி ஒரு சாத்தியம், ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை சொல்லவும் கேன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இட் கேன் ரெயின் டுடே, இன்று மழை பெய்யலாம். குவிக் ரீகேப், கேன் போன்ட் அபிலிட்டி முடியும், பெர்மிஷன்லாம், பாசிபிலிட்டி சாத்தியம். நெக்ஸ்ட், குட் எப்படி யூஸ் பண்ணுவது பார்க்கலாம். குட் நம்ம யூஸ் பண்ணுறது 3 முக்கியமான சிச்சுவேஷன்ஸில். பாஸ்ட் அபிலிட்டி, பொலைட் ரிக்வெஸ்ட், சஜெஸ்ஷன். பாஸ்ட் அபிலிட்டி கடந்த காலத்திறன். நம்ம முன்னாடி காலத்தில் ஏதாவது செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதை சொல்ல could யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young, நான் இளமையில் வேகமாக ஓட முடிந்தது. இங்கே could முடிந்தது. பொலைட் ரிக்வெஸ்ட் மரியாதையான கோரிக்கை. நாம் யாரிடமாவது ஹெல்ப் கேட்கும்போது மரியாதையாக பேசணும்னா could யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், could you help me, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா. கேன் யூ விட could you இன்னும் மரியாதையாக இருக்கும். சஜெஸ்ஷன் பரிந்துரை. நாம் ஒரு ஐடியா சொல்லணும்னா அல்லது ஒரு சஜெஸ்ஷன் கொடுக்கணும்னா could யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், we could try another method, நாம் வேறு ஒரு முறையை முயற்சிக்கலாம். குவிக் ரீகேப், could பாஸ்ட் முடிஞ்சது, ரிக்வெஸ்ட் முடியுமா, சஜெஸ்ஷன் முயற்சிக்கலாம். தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. See you soon. Bye bye.